பசா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளவன் பிளட் உதிச்சது உதய சூரியன் பால் ஆட்டம் பூட்ட கொட்டிய புட்டிச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க கழகத்தினுடைய சார்பாக வெற்றி வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறாங்க. அந்த வகையில முக்கியமான பல்வேறு தொகுதிகளுக்கு நாம் நேரடியாக சென்று வெற்றி வேட்பாளர்களை களத்திலேயே சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த தொகுதி என்பது ஈரோடு மேற்கு தொகுதியில் இருக்கிறோம். இந்த தொகுதியில மீண்டும் கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக மாண்புமிகு அமைச்சர், ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் சு முத்துசுவாமி அவர்களை தான் முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் வந்து வெற்றி வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறாங்க. அமைச்சர் அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க, நம்ம பேசலாம். சார் வணக்கம். ஃபீல்டுலேயே வந்து உங்களை சந்திச்சு பேசல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு தேர்தலில் உங்களுக்கான அந்த தேர்தல் அந்த அனுபவம் என்பது மிக நீண்டது. அந்த தேர்தல் அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த அளவுக்கு புதுசா இருக்கிறது ஃபீல்டில் நீங்க போய் பாக்குறது சார் எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து இந்த வெள்ளரசம்பட்டியில் வந்து நீங்க இந்த இன்டர்வியூ எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இவங்களெல்லாம் ரொம்ப பாசமாக இருக்கக்கூடியவங்க, அவங்க மத்தியில் உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. தேர்தலை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு தேர்தலும் ஒரு அதில் வெற்றி பெற வேண்டும், கவர்மெண்ட் வரணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் போகிறது தான் பெரும்பகுதியான நேரங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து இன்றைக்கி தலைவருடைய நோக்கம் இந்த மக்களுக்கு உண்டான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், அவர்களுடைய எதிர்காலத்துக்கான திட்டங்கள் நாம் இந்த 5 வருஷத்தில் போட்டது, அதுக்கு மேலே வேறு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த தேர்தல் நேரத்தில் அந்த மக்கள் சொல்லுகிற கருத்துக்களை உள்வாங்கி அதை பயன்படுத்தி அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற திட்டமாகத்தான் இருக்கிறது. சொன்ன திட்டங்கள் பெரும்பகுதியான திட்டத்தை அவர் நிறைவேற்றியிருக்கிறார். அதெல்லாம் சிறந்த திட்டம் என்பதற்கு ஒரு அடையாளம். இப்போ நாங்கள் சொன்னாக்க சரி அவங்க தலைவர் சொல்கிறாங்கன்னு நினைப்பாங்க. பக்கத்தில் ஸ்டேட்டில் இருக்கிற முதலமைச்சர்கள் இங்கே வந்து காலை உணவு திட்டம் அருமையான திட்டம், நாங்கள் எங்கள் மாநிலத்திலையும் இதை நிறைவேற்றுவோம்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னாக்க அதுதான் நாங்கள் அடையாளமாக காட்டுறோம். அதே மாதிரி கலைஞர் பெயரால் மகளிர் உரிமை தொகை, அதுவும் இதுவரை வேறு எங்கேயும் செய்யாத ஒரு திட்டமாக இருக்கிறது. பல பேர் அதை எதிர்க்கட்சிகளே சொன்னாங்க, இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, அதோட இது செய்யறது சரியும் அல்ல சொன்னாங்க, அப்படின்லாம் சொன்னாங்க. இது வந்து நாட்டுக்கே நல்லது கிடையாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நாங்கள் அதை விட பெருசாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவர் முன்னுதாரணமாக இருக்கிறார். அதை வந்து இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்துட்டு வர்றாரு, இப்போ 2000 உயர்த்தி கொடுப்பதற்காக. இது வந்து பல பேர் நினைக்கலாம் இது வந்து சும்மா கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு. அந்த குடும்பத்திற்கு அது வந்து பயன்படுது. சரி சார். அதுவும் தாய்மார்களிடத்தில் கொடுக்குறார்கள். அந்த குழந்தைகளுக்கு, அங்கே குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு அது பயன்படும். ₹1 வீணாகாதுங்கிறது தலைவருடைய நம்பிக்கை, எங்களுடைய நம்பிக்கை, அநேகமாக எல்லாருடைய நம்பிக்கை. யாருடைய கையில் கொடுக்கறத விட ஒரு குடும்பத்துடைய தாயினுடைய கையில் கொடுத்ததுனாக்க, ஏன்னா நம்ம யோசிச்சு பாருங்கள், நீங்கள் நைட்டு சாப்பாடு அவங்க வந்து சாப்பாடு இல்லைன்னா இல்லை சாப்பிடாமல் படுத்துருவாங்க. ஆமாம். சாப்பாடு கொஞ்சம் மிச்சமாகிடுச்சுனாக்கா அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு கூடுதலாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து தாய்மார்களே நம்ம பார்க்குறோம். எனவே அப்படிப்பட்டவர்களுடைய கையில் அது போகிற பொழுது அந்த குடும்பத்திற்கு வீணாகாமல் செலவாகும் என்ற காரணத்தால் தான் இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பெரிய திட்டங்கள் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரியான திட்டங்கள், நமக்கு தேவையான வீட்டு வசதிகள், இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை செய்கிறதுலையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். அது என்னென்னா, இப்போ இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து மற்ற ஸ்டேட்டெல்லாம் நம்மளை பார்க்குற அளவுக்கு இதுவரையிலும் அவர் போட்ட அத்தனை ஒப்பந்தத்துலேயும் பெரும்பகுதியானவை நமக்கு வந்து பயன்படக்கூடியதாக வந்து சேர்ந்திருக்கிறது. அதே மாதிரி எதிர்க்கட்சிகளை அவர் நடத்துவதும் கூட மிக தரமாகத்தான் அவர் நடத்துகிறார். சட்டமன்றத்திலே கூட அவர் சொல்லுவதை கேட்க வேண்டும். அது வந்து தேவையில்லாமல் அவங்க ஏதாவது தவறாக பேசினா கூட நாம் அதை வந்து பண்ணக்கூடாது, ஏன்னா நமக்கு பொறுப்புணர்வு அதிகம் இருக்கிறது அப்படிங்கிற வகையில் தான் அவர் எடுத்துக்கொண்டு போயிட்டுருக்கிறார். எனவே அவர் எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக. அதே நேரத்தில் நமக்கு இருக்கிற உரிமைகளை எல்லளவும் நாம் விட்டு கொடுக்க முடியாது. அதனால் என்ன நஷ்டம் நமக்கு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, எல்லளவும் விட்டு கொடுக்க முடியாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு முதலமைச்சர். அதே மாதிரி உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறையில் அவர் பொறுப்பை எடுத்த பின்னாலே அநேகமாக இந்தியாவிலே தமிழ்நாட்டை முதலிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். எல்லா இடங்களிலேயும் இந்த விளையாட்டில் நம்ம பல இடத்துல நாங்கள் போகும்போது பார்க்குறோம், பசங்க வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்காக வந்து நிற்கிறாங்க, ஏங்கி போய் நிற்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து கிட்டு கொடுத்துருக்காரு. இது மாதிரி பல விஷயங்கள் அந்தந்த ஏரியாவில் என்ன இருக்கோ அதில் அந்த ஃபீல்டெல்லாம் அந்த பசங்க மேலே வரணுங்கிறதுக்காக. இப்போ வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரும் பெரிய பிளேயராக வந்துட முடியாது, ஆனால் அதில் ஒரு 10 பேர் வர முடியும். அந்த 10 பேர்த்துக்கு உண்டான வழி காட்டுகிறார். கண்டிப்பாக
அதே மாதிரி லைப்ரரி. நீங்கள் லைப்ரரி பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து சென்னையில் மிகப்பெரிய ஒரு நூலகத்தை ஆரம்பித்தார். அண்ணாவுடைய பெயரில் ஆரம்பித்தார். அது மாதிரி எங்கேயுமே நூலகம் கிடையாது. அதுக்கு பின்னாடி கலைஞருடைய பெயரில் மதுரையில் தளபதி பண்ணார். அங்கே வந்து நாங்கள் படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அத்தனை பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஃபாரினர்ஸ் யாராச்சும் வந்ததுனாக்க அது ஒரு இடமா வச்சுக்கிறாங்க, வந்து பார்த்தே ஆகணுங்கிற இடமா வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ கோயம்புத்தூரில் பண்ணியிருக்காங்க. ஈரோட்டில் எங்களுக்கு சிக்கநாயக்கர் கல்லூரியில் அது மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்காக தளபதி அவர்கள் எங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு ஐஏஎஸ் அகாடமி. இப்போ வந்து சாதாரண குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள், அந்த குழந்தைகள் பெரிய பெரிய இடத்துல போய் அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஐஏஎஸ் எல்லாம் எழுதுறது மிக சிரமம். ஆனால் அவர்களுக்கு அந்த திறமை இருக்கும். அதை கொண்டு வருவதற்காக இப்பொழுது அந்த ஐஏஎஸ் அகாடமியை உருவாக்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக செஞ்சது, உங்கள் தொகுதிக்கு செஞ்சது, அவருடைய அரவணைப்பு, இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த தொகுதியுடைய வேட்பாளர் மட்டுமல்ல, ஒரு மாவட்ட செயலாளரும் கூட. இப்போ உங்களுடைய இந்த ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் எந்த தொகுதிகள் வருது, அங்கெல்லாம் நாங்கள் வெற்றி எதிர்பார்க்கலாமா? அதாவது இப்போ எங்கள் மாவட்டம் முழுவதுமே நல்லா இருக்குது. சரி, 8 தொகுதி இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் 8 தொகுதியுமே நல்லா இருக்கிறது. அதில் கட்சி மாவட்டமாக நான் பார்ப்பது 3. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எம்பி எலெக்ஷன் ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். சரி சார். எம்பி எலெக்ஷனில் மொடக்குறிச்சியில் 63,000 ஓட்டு வித்தியாசம் வந்தது. அதாவது மேற்கு மண்டலத்தில் இன்னும் சொல்ல போனாக்க தமிழ்நாடு பூரா எடுத்தால் கூட 60,000 தொட்ட தொகுதிகள் குறைவு. அதில் அது ஒன்று வந்தது. என்னுடைய மேற்கு தொகுதி 61,000. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, இங்கே இருக்கிறவங்க தான் பொறுப்பு. அவங்க தான் எல்லாம் பொறுப்பு. 61,000 ஓட்டு வித்தியாசம் வந்தது. மாநகரத்துக்குள்ளே எடுத்துடுச்சுனாக்க அது கிழக்கு தொகுதி 52,000 ஓட்டு வித்தியாசம் வந்தது. 52,000 வந்தது கூட குறைச்சலான தொகுதிகள் தான். அதில் வந்து அது ஒரு தொகுதியாக வந்தது. இடைத்தேர்தல் வந்தது. எத்தனை இடைத்தேர்தலை சந்தித்தோம்? 2 இடைத்தேர்தலை சந்தித்தோம். அப்போ வந்து அவர் EVK நிற்கும் போது 66,000 வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சாங்க இந்த மக்கள். அதுக்கு பின்னாடி வந்து நம்ம சந்திரகுமார் நிற்கிறப்போ 92,000 ஓட்டு வித்தியாசம். எல்லா கட்சியும் டெபாசிட் போயிடுச்சு. அதை நான் அப்படி சொல்லக்கூடாது, அவங்கள கீழே இறக்கி சொல்கிறது சரியில்லை. ஆனால் அந்த டெபாசிட் இல்லாத அளவுக்கு வந்து மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தார்கள். அதே ஆதரவு, அதே அன்பு அந்த மக்களிடத்தில் இருக்கிறது. நாங்கள் வந்து ஒரு பாரபட்சம் இல்லாமல் சரி சார், எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீர்க்கறதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திண்டல் ஒரு முருகன் கோயில், சரிங்க, அது பெரும்பகுதியான ஜனங்களுக்கு அந்த திண்டல் முருகன் கோயில் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய இடமா இருக்குது. சரிங்க, அங்கே வந்து இப்போ வந்து கொஞ்சம் நல்ல பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்து ராஜகோபுரம் அதெல்லாம் போட்டு நம்ம அருமையாக வந்திருக்கு. அங்கே உலகத்திலேயே உயரமான முருகர் சிலை 207 அடியில் வைப்பதற்காக இப்பொழுது வந்து தலைவர் பணம் ஒதுக்கி 30 கோடி ரூபா ஒதுக்கி அது அடிக்கல் போட்டிருக்காங்க. அந்த வேலை துவங்க இருக்கிறது. இதை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லோரும் சொல்கிறாங்க இல்லை இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க, இந்துக்களுக்கு அது அப்படிலாம் கிடையாது. ஏறத்தாழ 5,000 குடமுழுக்கு விழாக்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதனால் ஒரு கொள்கையை மக்களிடத்தில் சொல்லுவது வேறு, அந்த மக்களுடைய நம்பிக்கைக்காக பணிகளை செய்வது என்பது வேறு. எனவே அவருடைய நம்பிக்கைக்காக அதையெல்லாம் சரியாக செய்ய வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கருதுகிறார்கள். அந்த வகையிலே தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் போய் கேட்குற எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் அவர் தள்ளி போடுவது கிடையாது. நாங்கள் போய் 2 பஸ் ஸ்டாண்டுக்காக நான் கொடுத்தேன். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். 2 பஸ் ஸ்டாண்டு இப்படி வரணும், மொஃப்சல் வண்டி வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஒரு பஸ் ஸ்டாண்டு உடனே அறிவிச்சிட்டாரு. நான் வருத்தமாக வெளியில் வந்தேன். இன்னொன்னே அவர் அறிவிச்சிருக்கணும், இல்லை ஒன்றை மட்டும் அறிவிச்சுட்டு விட்டாரு. அதுவும் வந்தால் தான் அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே வந்தேன். அப்புறம் போய் மறுபடியும் கேட்கலாமான்னு நினச்சேன். சரி வேண்டாம், இப்போ விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்துட்டேன். நான் ஊருக்கு வந்து சேர்றேன். வந்து சேர்ந்துட்டு பார்த்ததுனாக்க டிவியில் அனௌன்ஸ் கொண்டு வருது, அந்த இன்னொரு பஸ் ஸ்டாண்டுக்கு அறிவிச்சு வருது. அப்புறம் 2 பஸ் ஸ்டாண்டையும் கொடுத்துட்டேன். அது மாதிரி கேட்டது சில நேரத்தில் பணம் இல்லை, பிரச்சனைகள் இருக்கிறது, ஏதாவது தடை இருக்குன்னா கூட அதுக்கு பின்னாடி ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே அதுக்கு உண்டான அறிவிப்பு நாங்கள் போய் பார்க்காமே வந்துடும். அந்த மாதிரியான திட்டங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. நிச்சயமா சார். நீங்கள் அடுத்தடுத்த பயணத்தில் இருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிறேன். இப்போ உங்களை எதிர்த்து களம் காண்றது முதல்ல வந்து வலுவான வேட்பாளர்லாம் சொல்லப்பட்டது அதிமுகவோட சார்பில். ஆனால் இந்த முறை தமாக போட்டியிடுவது அப்படிங்கிறது உங்களுடைய வெற்றி வாய்ப்பை இன்னும் ரொம்ப எளிதாக்குகிறதா? ஆனால் அவர் வந்து காமராஜரோடலாம் ஒப்பிட்டு வந்து பேசுகிறார். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து கட்சியினுடைய தலைவரையோ ஒரு கட்சியினுடைய வேட்பாளரையோ நான் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவரையும் ஒரு சரியான வேட்பாளர், சரியான கட்சி என்ற வகையிலே தான் நாங்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டும் கருதுகிறோம். பிரச்சனை எங்கே நிற்கிறது என்றால், இந்த மக்களுக்காக யார் பணியாற்றுகிறார்கள்,
இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் எப்படி பண்ணுது, இந்த கட்சியினுடைய தலைவர் எப்படி பண்ணிகிட்டு இருக்காரு, இந்த கட்சியில் இருக்கிற மற்ற தலைவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தாலும் மற்ற அமைச்சர்கள் அவங்க எப்படி பணியாற்றுறாங்க, அடுத்தது கேண்டிடேட்டாக போட்டிருக்கிறவங்க எப்படி வேலை செய்கிறாங்க, சரி சார். அதை பொறுத்து தான் மக்கள் வந்து அங்கீகரிக்கிறாங்க. எனவே அந்த வகையில் நாங்கள் எங்கள் பணியை சரியாக செஞ்சுருக்கோன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். எவ்வளவு வாக்கு வித்தியாசம் எதிர்பார்க்கலாம் சார் வெற்றியில நாங்க? இப்போ அது சொல்கிறது சரியா இருக்காது, இவங்க யாராச்சும் சொல்லட்டும். எவருங்க? 50,000 ஓட்டு. நீங்க சொல்லுங்க எவ்வளவு அண்ணன் எவ்வளவு வாக்கு வித்தியாசம்? அடேப்பா சூப்பர். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை நேரடியாக இங்க வந்து சந்திச்சு பேசுனது. எனக்கு இப்போ வரும்போது ஏன் வந்து நீ வண்டியிலிருந்து இறங்குற கேக்குறாங்க. அப்படியே போ நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. வண்டியிலே போனாலும் எங்க ஓட்டு உங்களுக்கு தான்றாங்க. அதெல்லாம் தான் எங்களுக்கு வந்து அவங்க எங்கள் மேலே வச்சிருக்கிற ஒரு அன்பு. கண்டிப்பா அந்த அன்போட கண் கூட நாங்களும் நேர்லயே பார்த்தோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கண்ணே. நன்றி நன்றிங்கண்ணே. சந்திச்சு பேச மகிழ்ச்சி. நன்றி. எங்க வண்ணம் கருப்பு சிவப்பு சா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிழமை பிளட். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழமை கொண்டிருக்கிற நிறைய கட்சிகள், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, புதிய திராவிடர் கழகம், தமிழ் புலிகள் கட்சி, இப்படி ஒரு நிறைய கட்சிகள் எல்லாம் இந்த கூட்டணியில் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு பேரு. இது மக்களுக்காக எப்போதும் நிற்கக்கூடிய கூட்டணி. இந்த தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல. எப்போது உங்களோடு நின்று உங்களுக்காக போராடுகிற, உங்களுடைய உரிமை பெற்று தருகிற தமிழ்நாடு தலைகுனியாது. தமிழ்நாடு வெல்லும். உதயசூரியன் வெல்ல வேண்டும். மேற்கு தொகுதியில் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட். அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட். அகர முதல தொட்டு குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் அது வந்து இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, காலையில் குழந்தைங்க வீட்டில் இருந்து தானே வருது, சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அவர் வந்து யோசிச்சாரு, எத்தனையோ குடும்பம் காலையில் 6 மணிக்கே வேலைக்கு போயிடுறாங்க, அந்த குழந்தைங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிறது இல்லை, அதனாலேயே ஸ்கூலுக்கு அனுப்பாமல் கூட இருந்தாங்க. அதுக்கு வந்து பண்ணாங்க. இப்போ அதை வந்து 8வது வரலும் பண்ணிட்டாரு, அதுவும் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து படிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்தா ஒரு திட்டம் வந்து ஓட்டு கொண்டு வர்றதுக்கு நோக்கம் அப்படி எண்ணமே அவருக்கு இல்லை. இப்போ ஒரு குழந்தை வந்து படிக்க வைக்கிறோம், பொன் குழந்தையாக இருந்ததுனாக்க அதை 8வதோடு நிறுத்துகிறோம், 10ஆம் கிளாஸோடு நிறுத்துகிறோம், +2 நிறுத்துகிறோம். அவர் என்ன பண்ணார், அது மேலே போய் படிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் படிக்க வைங்க, நாங்கள் பெண் குழந்தைகளாக இருந்தால் 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லி அறிவித்தார். அந்த கணக்கு இன்றைக்கி பார்த்ததுன்னா 35% பெண்கள் கூடுதலாக போய் படிக்கிறாங்க. அடுத்தது பசங்க உடனே வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு நாங்களும் அதே மாதிரி குடும்பத்தில் தான் இருக்கிறோம், நாங்கள்லாம் இருக்கோம், ஒரு 100 பேர்த்துக்கு மேலே வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்படியே அமைதியாக சொன்னார், நான் அடுத்த ஒரு 15 நாளில் கோயம்புத்தூர் வரேன், அங்கே வச்சு அறிவிக்கிறேன்னாரு. வந்து கோயம்புத்தூரில் வந்து பசங்களுக்கும் கொடுத்துட்டார். உதிச்சது உதய சூரியன் பார், ஆட்டம் போட்ட கொட்டிய புட்டிச்சதால் மாற மாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா. எங்க கதை அகர முதல தொட்டு